அண்ணாமலைக்கு வேலை கிடைச்ச விஷயத்த ரொம்ப சந்தோஷமா பரசுராமனுக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஃபோன் பண்ணி பேசுனதுக்கு அப்புறம் வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது ரோகிணியோட சவுண்டு கேட்குது. இது என்ன ரோகிணியோட சத்தம் இங்கே கேட்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு லைட்டாக திரும்பி பார்க்குறாங்க. பார்க்குறப்போ ரோகிணி பேசிட்டு இருக்காங்க. யாரோட இங்கே வந்து பேசிட்டு இருக்கா, ஸ்கூலில் ரோகிணிக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படி லைட்டாக பார்க்குறாங்க. அப்போ தான் கிறிஷோட பாட்டியோடு நின்றுட்டுக்கிறாங்க. இவங்க தான் அன்றைக்கி அவ்வளோ தூரம் வந்து நம்ம வீட்டில் சண்டை போட்டு போயிட்டாங்களே, அப்புறத்துக்கு ரோகிணி இவங்களோட பேசிட்டு இருக்கோம்றாங்க. அது மட்டும் இல்லாமல் முத்துவும் மீனா தானே ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, ரோகிணி இவங்களை பார்த்தாவே எரிஞ்செரிஞ்சு விழுவாளே அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தோட பார்க்குறாங்க. அப்போதான் தெரியுது அம்மா அம்மான்னு சொல்லிட்டு கிறிஷ் கூப்பிட்றான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்மள ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இது என்னது அம்மான்னு சொல்லி கூப்பிடுறான், என்ன நடக்குது இங்கே? ஒருவேளை அந்த முத்து சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு ஏதோ துபாயில் வேலை போயிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு கூட வந்து அந்த பையனை பார்க்கலன்னு சொல்கிறாங்களே, ஒருவேளை இந்த பொண்ணும் இந்த அம்மாவோடைய பொண்ணு ரோகிணி தானோ நம்மளையெல்லாம் சொல்லி ஏமாத்திட்டு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை யோசிக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி நம்ம இப்போதைக்கு எதுவும் நம்ம டேரெக்டாக கேட்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக ரோகிணியை கிறிஷோட பாட்டி கல்யாணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கல்யாணி இங்கே பாரு கல்யாணி, நாங்கள் இங்கே வந்து இருக்கிறது பிரச்சனை கிடையாது, ஆனால் நாங்கள் இங்கே இருக்கிறது முத்துவும் மீனாவை பார்த்துட்டா ஏதாவது பிரச்சனை வந்துடும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ நாள் தான் இப்படி ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டே இருக்க முடியும், நீ சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம் வரும், நான் அப்போ வந்து கண்டிப்பாக நான் மனோஜ்கிட்ட இதை பற்றி நான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை நாள் இப்படியே நீ வந்து மறைஞ்சிட்டு உன் பேரெல்லாம் வேறு மாதிரி சொல்லிட்டு நீ வந்து மலேசியாவிலேருந்து வந்தேன்னு சொல்லி போய் சொல்லிட்டு இருக்க போகிற அப்படிங்கிற மாதிரி எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் அண்ணாமலையும் கேட்டுறாங்க. அப்போ அண்ணாமலை யோசிக்கிறாங்க, நம்ம நினச்சது கரெக்டாக தான் போச்சு, இது ரோகிணி கிடையாது, இது பேர் கல்யாணி. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு, மனோஜை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணியிருக்கா. இந்த விஷயத்தை எப்படி நம்ம வந்து ஏற்றுக்கிறதுனே எனக்கு ஒன்றுமே புரியலையே, விஜயாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அவள் தாங்கிக்கவே மாட்டாளே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மனசுடைஞ்சு போய் நின்றுருக்குறாங்க. அப்போ கரெக்டாக முத்துவும் கால் பண்ணுறாங்க. முத்து கால் பண்ணோன்னே எங்கப்பா இருக்க, வீட்டில் பார்த்தா உன்னை காணா, வாக்கிங்கும் போகிற டைம் கிடையாது, எங்கே போயிருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா அங்கே வேலை விஷயமா வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை தான் நான் வந்து வேலை விஷயமா எங்கேயும் போக வேண்டாம் வீட்டிலே இருங்கன்னு சொல்லி சொன்னேன் இல்லைப்பா, ஏப்பா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏப்பா குரலே ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முத்து நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா அதை வீட்டில் தான் இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைடா நீ உன்னுடைய கார் செட்டுக்கு வாவே, உங்க கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முத்துவும் வராங்க. முத்து வந்தோடனே அண்ணாமலை அங்கே பார்த்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இதை கட்டு என்னப்பா சொல்கிற, பார்லரமாவாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாண்டா என்னாலே நம்ப முடியல, கிறிஸ்டோடைய அம்மா வேறு யாரும் கிடையாது, ரோகிணி தான். அது மட்டும் இல்லாமல் ரோகிணியோட பேர் கல்யாணி, ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு, இதெல்லாம் மறைச்சு தாண்டா மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்கிறா. இதெல்லாம் நான் எப்படி போய் நான் வீட்டில் சொல்லுவேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அதை எப்படி இப்போ சொல்லாமல் இருக்க முடியும், எல்லாத்தையும் சொல்லி தானே பார்க்கணும், நீ தானப்பா வீட்டில் எல்லாத்து குடும்ப தலைவன், நீ தான்ப்பா முடிவெடுக்கணும், இதுக்கு மேலே என்ன பண்ணணும் நீயே முடிவெடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறது விஷயம் பெருசு இல்லை, ஆனால் மனோஜுடைய வாழ்க்கை இதில் தானடா அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா இதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டா, இதை ஏற்றுக்கிற சக்தியும் கிடையாது. அவள் மலேசியாவில் அவங்க அப்பா இருக்காருன்னு சொல்லிட்டு கோடீஸ்வரன் வாய்க்கு வாய் சொல்லிட்டு இருப்பா, எப்படா சொல்கிறது இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும், அவங்கள தானே பார்த்து இந்த பொண்ணை தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தாங்க, இந்த பொண்ணோடைய பேக்ரவுண்ட் என்னன்னு கூட செக் பண்ணி நான் எத்தனை தடவை சொன்னேன், அவங்க அப்பா பற்றி கேளுங்க, அவங்க அப்பா பற்றி ஃபோன் பண்ணி பேசுங்க, இல்லை ஃபோட்டோவாவது காமிக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அந்த பார்லர் நம்ம எவ்வளோ தூரம் சூப்பராக அப்படியே புத்திசாலித்தனமாக வந்து மூவ் பண்ணியிருக்கு, இவ்வளோ நாள் நம்மளால ஏமாற்றிட்டு இருக்குது, எப்படி இப்போ சும்மா விட முடியும், ஒன்றுமே பண்ண வேண்டாம், போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நல்லா சொல்கிற முத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்பா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம், இவ்வளோ நாள் நம்மளை எல்லாத்தையும் ஏமாற்றி உட்கார வச்சுக்கிறாங்க, இதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னடா பேசுகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைப்பா இதெல்லாம் இப்படியே பார்த்துட்டே விட்டுட்டே இருந்தோம்னா நம்ம மனோஜை ஏமாற்றது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தை எல்லாத்தையுமே ஏமாற்றி இது என்னமோ ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்துட்டுருக்குன்னு நினச்சிருவோம், இதெல்லாம் நடக்கவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன முத்து நான் உங்கள்கிட்ட சொன்னால் ஏதாவது நீ ஒரு ஐடியா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். அப்போ இதில் ஐடியா பண்ணுறதுக்கோ ஐடியா சொல்லி உட்காந்து யோசிக்கிறதுக்கோ இங்கே டைமே கிடையாது, இத்தனை வருஷமாக நம்மளை வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க, மனோஜோட லைஃப் இதில் இருக்குதுப்பா, இதுக்கு மேலேயே வந்து ஏமாந்து போயிடக்கூடாது, மனோஜ் ஆல்ரெடி ஒரு பொண்ணுக்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டான்ப்பா, ரெண்டாவது இந்த பொண்ணு இப்படி ஏமாத்திருக்கான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நானும் சொல்கிறேன், மனோஜ் எப்படி இதை வந்து ஏற்றுக்குவான்னு தெரியல. ஆமாம் மனோஜுக்கு கடை வைக்கிறதுக்கெல்லாம் அவங்க அப்பா மலேசியாவிலேருந்து பணம் கொடுத்தான்னு சொன்னான்ல, அதெல்லாம் உண்மையாவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காதுப்பா, இது வேறு ஏதோ பண்ணியிருக்கோம், மனோஜுக்கு இந்த விஷயத்தை பற்றியெல்லாம் தெரியும், ஆனால் ஏதோ மறைக்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது, இவ்வளோ பணமெல்லாம் எப்படிப்பா அவங்க கிறிஷ் இருக்கிற வீட்டில் இருக்கிற நிலைமைக்கு அவங்களே இவ்வளோ பணமெல்லாம் கொடுக்கவும் முடியாது, அதே போல் இது இவ்வளோ பணத்தில் சம்பாரிச்சு வச்சிருக்கிற மாதிரி எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா நடக்குது ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வீட்டில் போய் பேசினா தான் கரெக்டாக வரும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக அண்ணாமலையை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் வர சொல்கிறாங்க. அப்போது ரோகிணியும் வராங்க. எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு மாதிரி பேசுகிறாங்க. என்னடா திடீர்னு வந்து என்னமோ பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் இப்போ ஒரு உண்மை தெரிய போகுது, மனோஜ் மனசை கொஞ்சம் திடமாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா தேவையில்லாமல் இதுக்கிட்ட எங்கிட்ட வந்து வம்புழுக்கிற, என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீயே சொல்லுப்பா பார்த்த விஷயத்தெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை
ரோகிணி உன் பேர் கல்யாணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டோன்னவே ரோகிணி அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. அங்கிள் அப்படியெல்லாம் இல்லை, 50 பேர்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஷ் ஆர்மா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிறிஷ் தெரியலையே, நீங்கள் தானே முத்து மீனா நீங்கள் தான் கூப்பிட்டு வருவீங்க, எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிறிஸ்தான உன் பையன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டோன்னு விஜயா என்னங்க உளறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிறிஸ்தா ரோகிணியோட பையன், பேர் மட்டும் ரோகிணி கிடையாது, கல்யாணி.